என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. அண்மை செய்தி. தாவேகா எம்எல்ஏவிடம் திமுகவை சேர்ந்தவர்கள் பேரம் பேசியதாக எழுந்த புகாரால் அதிர்ச்சியானது. மாட்டிக்கிட்ட பங்கு. ஐயோ, உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். தாவேகா எம்எல்ஏ கட்சி மாற வேண்டும் என பெரும் பணம் பேரம் பேசியதாக புகாரானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? நீங்க எத்தனை எம்எல்ஏக்கள் நீங்க விலைக்கு வாங்கி தருகிறீர்களோ அத்தனை எம்எல்ஏக்களுக்கான தொகையை உங்களுக்கு கொடுத்து விடுவோம். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்களுக்கு என்ன விலையோ அந்த விலையும் அவர்களுக்கு நாங்களே கொடுத்து விடுவோம். நீங்கள் பேசிவிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக தான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நீங்க கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. கண்ணாடி சார் அது என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? இவங்களுக்கு காலையில இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னர் கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எங்க மேல புகார் கொடுறோம்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வேலையை ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீங்க இன்னைக்கு 40 கோடி 50 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கும் அளவிற்கு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்க. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்றேங்க. ஆர்எஸ் பாதி என்ன லெட்டர் எழுதுனா என்ன? லெட்டர் எழுதுனா யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லிருக்கோமா? எதுவுமே சொல்லல. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. பயப்படாத, பயப்படாதா. என் மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காரு தெரியுமா? துபாய். ஏண்டா மாப்ள, துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீ தான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புச்சுக்கு போயிட்டு வரீங்க. போய் ஒரு வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். யாருக்கோ நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்கா சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. மக்களுக்கு என்ன 5 வருஷம் நீங்க என்ன கெடுதல் செஞ்சீங்க, என்ன தீய வேலையை செஞ்சீங்க, அதை உணர்ந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு தயவு செய்து அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க. திரு ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் இருந்து ஒதுங்கிருங்க சொல்றேன்னா. டேய், நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளாரா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் முதலமைச்சராக இருந்தவர் இன்று அரசியல்ல தோற்று போயிருக்கார். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எடப்பாடியும் ஒரு வகையில் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு எப்படியாவது குறுக்கு வழியில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? எங்க போய் முடிய போதும்? வரண்டா சின்னசாமி. சரிடா. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு.